உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை அயனாவரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பரோஉபகாரா அறக்கட்டளையின் 2ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு மாபெரும் மருத்துவ முகாமினை சிறப்பிக்க மாண்புமிகு டாக்டர் HV ஹண்டே முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வருகை தந்து குத்துவிளக்கேற்றி மக்களிடையே வருமுன் காப்போம் என்ற பழமொழியை முன்னிறுத்தி வந்திருந்த பாமர மக்களுக்கு சர்க்கரை நோய் பற்றிய சிறப்பினை விரிவாக கூறினார். டாக்டர் ரோஹித் அபி ஹெல்த் கிளினிக் அவர்களின் சீரிய முயற்சியில் தேவைப்பட்ட அனைவருக்கும் B12 இன்ஜெக்ஷன், ECG மற்றும் மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கினார்கள். மேலும் கண் பரிசோதனை செய்து தேவைப்பட்டவர்களுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கினார்கள். இந்த மருத்துவ முகாமிற்கு சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். மேலும் பரோபகாரா அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ஆர் வசந்தகுமார் அவர்கள் கூறுகையில், கூடிய விரைவில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமினை நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறினார். இறுதியாக இவ்விழாவினை சிறப்பாக நடத்தியமைக்கு பரோபகாரா அறக்கட்டளை சார்பாக நண்பர்கள், மருத்துவ குழுவினர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் வசந்த்குமார், ஃபவுண்டர் ஆஃப் பரோபகாரா ட்ரஸ்ட். ஸோ வித் சப்போர்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எவ்ரி மந்த் நாங்கள் வந்து ஏதாவது சொசைட்டிக்காக சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் 2nd year anniversary ஆஃப் அவர் பரோபகாரா ட்ரஸ்ட். ஸோ இலவச மருத்துவ முகாம் இன்னைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் HV ஹண்டே அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து இந்த சிறப்பாக இதை நடத்தி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் சுகரோட இம்பார்ட்டன்ஸ், வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு பழமொழியை சொல்லி எல்லாருக்கும் என்னோட இம்பார்ட்டன்ஸ், சுகரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத வந்திருக்க பாமர மக்கள் எல்லாருக்கும் வெளிச்சப்படுத்தி சொன்னாரு. 97 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 97 years ஓல்டு. அவரு கிட்டத்தட்ட 68 வருஷம் வந்து அவருக்கு மருத்துவத்துறையில மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ அவர் வந்து பாமர மக்களுக்கு எல்லாருமே நல்ல வெளிச்சமா சொல்லி கொடுத்தாரு. ஸோ லோக்கல்ல இருக்க எல்லா மக்களும் வந்து இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 1 week அதுக்கு எல்லாருக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களோட டீம் எல்லாமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் மீடியா சேனல் அண்ட் டீம். தேங்க்யூ சார். இதுல மொத்தமா இது வரைக்கும் ஒரு 100 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க சார். நம்மளோட டீம் பாத்தீங்கன்னா ஒரு 25 பேர் இந்த பேக் எண்ட்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல 100 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இலவச BP, சுகர், ECGயும் இலவசமா எடுத்திருக்காங்க. டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கைக்கு தேவையான மூட்டு வலி மருந்து, B12 இன்ஜெக்ஷன், ட்ரிப்ஸ் போறதுக்கான மருத்துவம் சார்ந்த எல்லா உதவியுமே பண்ணியிருக்காங்க. கண் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இலவசமா கண்ணாடி கொடுத்துருக்கோம், ரீடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது யாருக்கு தேவைன்றது டாக்டர்ஸோட பரிசோதனைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இலவசமா நம்ம கொடுத்துருக்கோம். எந்த விதமான இதுவும் வாங்கல. இதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது ஆபரேஷன்ஸ் அது மாதிரி தேவைப்பட்டாலும் நம்ம அறக்கட்டளை மூலியமா என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா மார்னிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது சண்டேன்றதுனால. பட் மூவிங் ஃபார்வர்ட் நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் நாங்களே எதிர்பார்க்கல. ஒரு 2 days முன்னாடி தான் ப்ரொமோஷன் கொடுத்தோம். பட் இப்போ அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 100 members வந்துட்டாங்க, இன்னும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம கீப் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ சொசைட்டிக்கும் என்ன தேவையோ அதை நம்ம எவ்ரி மந்த் நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா சாவித்திரி அம்மாள்ன்ற ஒரு ஸ்கூல்ல 65,000 rupees செக் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்பா இருந்தானா அம்மா இல்லை, அம்மா இருந்தானா அப்பா இல்லைன்ற மாதிரி. அந்த முறையில இருக்கும்போது ஆட்டோ ஓட்டுறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ரெக்வஸ்ட் அகைன்ஸ்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு தேவையான அந்த தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே ஃபீஸா சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 65,000 ரூபாய் ஒரு கம்ப்ளீட் செக்கா வந்து அந்த ஸ்கூல் ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டேரக்டா டொனேட் பண்ணிருக்கோம். ஸ்கூல் ஃபீஸ் ப்ரொவைட் பண்றோம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு. இதை டேரக்டா நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து அந்த ஸ்கூலுக்கே செக் கொடுத்துருவோம். அவங்க என்ன படிச்சிருக்காங்க இது வரைக்கும், அவங்களோட லாஸ்ட் 2 semestersோட மார்க் லிஸ்ட், ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா லாஸ்ட் இயரோட அவங்க மார்க் லிஸ்ட். ஸோ நம்ம பண்ற உதவி அவங்களுக்கு பக்குவமா போய் சேரணுன்றதுக்காக அவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரும் வாங்கிட்டு அவங்களும் நாளைக்கு இது மாதிரி முன்னுதாரணமா பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாணவர் மூலியமா லெட்டர் வாங்கி அவங்களுக்கான இதை வந்து உதவியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட்ல நான் தான் நிறுவனரா இருக்கேன். ஸோ நான் இருக்கேன். இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஃப்ரம் த காலேஜ்ல இருந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இதை ஸ்டார்ட் பண்ணி 2 years ஆச்சு. பட் நாங்க சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அறக்கட்டளையா ஆரம்பிச்சது 2 வருஷம். பட் இதுக்கு முன்னாடி இருந்தே சர்வீஸ் எவ்ரி மாதம் தோறும். இப்போ மழை பெஞ்சா அவங்களுக்கு வந்து இது பண்றோம், பெட்ஷீட் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் மந்த் ஒரு 100 பெட்ஷீட் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஓல்டேஜ் ஹோம் மந்த்லி நம்ம ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்றோம். தீபாவளிக்கு பேசிக் எல்லாமே. இது இல்லாம இன்னும் என்ன யூஸ் ஆகணும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஜாப் ஃபேர், மெகா ஜாப் ஃபேர் ப்ரொவைட் பண்ண பிளான் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து அந்த டைரக்டரை கூப்பிட்டு அவரை டைரக்டா இன்வைட் பண்ணி
ஸோ எந்தெந்த ஜாப்ல எந்தெந்த ஆஃபீஸ்ல வேகன்சி இருக்கோ அங்கேயும் ப்ளஸ் லோக்கல்ல எப்படி அவங்க ப்ரொபகண்டா பண்ணலாம் அப்படின்றதும் இப்போ நெக்ஸ்ட் ஜான்வரியில் இதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பை த காட் கிரேஸ் அண்ட் சப்போர்ட் ஆஃப் ஆல் நல்லபடியா போகணும் அப்படின்றது வேண்டிக்கிறோம்.